Hi dears, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க sairashiq. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சவுத் இந்தியன் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல வஞ்சரம் மீன் வறுவல் செய்ய போறோம். வஞ்சரம் மீன்னாலே ருசி தான். அதுவும் செட்டிநாட்டு வஞ்சரம் மீன் வறுவல்னாலே கேட்கவே தேவையில்ல. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். வஞ்சரம் மீன் நல்ல தின்னான ஸ்லைஸாக போட்டுக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான வஞ்சர மீன் துண்டுகள் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 6-7 சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 அல்லது 5 கூட சேர்த்துக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு இப்போ நான் சொல்லியிருக்க அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வஞ்சரம் மீனில் தான் செய்யணும்னு கிடையாது, எந்த மீன்லனாலும் பண்ணலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கிளறி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணக்கூடாது, மிதமான தீயில வச்சு தான் ரோஸ்ட் பண்ணணும். செட்டிநாடு ஸ்டைலுனாலே மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிறது தான், அதனால தான் இது ரொம்ப ருசியாக இருக்குது. இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட போகிறோம். சின்ன ஜாரில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அரைபடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா 10 சேர்க்கலாம், அல்லது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 5 சேர்த்தாலே போதும். கூடவே ஒரு 10 பல்லு போல் பூண்டு, இதுவும் தாங்க மீடியம் சைஸில் அல்லது சின்னதாக இருந்துச்சுன்னா 10 பல்லு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 பல்லு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. அரைப்படுறதுக்கு தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுது, அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் பொடி சேர்க்காம கூட பண்ணலாம். இருந்தாலும் அந்த மசாலா நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலா உதிர்ந்து போகாமல் நல்லா ஒட்டி வரும். அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது கூட 1/2 எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு 1/2 எலுமிச்சம்பழம் போதும். 1 கிலோ சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய கொட்டைகள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால மீன் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் அரைச்ச விழுது, இந்த எண்ணெய், உப்பு இது எல்லாமே நல்லா கலந்து வர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த மீனில் ஃபுல்லாக கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீன் துண்டுகளாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா எல்லா மீன் துண்டுகள்லையும் வந்து நீங்கள் கொட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கலந்து விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டு தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இதே மாதிரியே நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுக்கலாம். மீன் வறுவலில் பலவிதமான மீன் வறுவல் இருக்குது. அது எல்லாத்த விட இது ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மீன்களையும் இந்த மாதிரி மசாலாவில் பரட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறி நல்ல காரசாரமாக செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். அந்த பேனுக்கு தேவையான அளவுக்கு மீன்களை சேருங்க. ரொம்ப கொச்சன்னு போடாமல் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மீன் துண்டுகளை வச்சிடலாம். சிலர் இந்த மாதிரி தவால பொரிக்காமல் வானலில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றா போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பொரிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி தவால பொரிச்சுக்கிறேன். இப்போ நமக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக விட்டுக்கலாம். வஞ்சர மீன் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தையும் வேக வச்சுக்கலாம். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் தவால ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வருங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா மீன் துண்டுகளையுமே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நாம் இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக மசாலா நல்லா கோட்டாகி செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீதி இருக்கக்கூடிய மீன்களையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ருசியான செட்டிநாட்டு வஞ்சர மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக தயாராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட மசாலா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
டேஸ்ட்டில் முதலிடமாக இருக்கக்கூடிய வஞ்சரம் மீனை இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் செய்யும் போது கூடுதல் சுவை இருக்கும். 1/2 கிலோ மீனுக்கு நான் சொன்ன அளவுகள் மாறாமல் இதே மாதிரியே செய்யுங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். மீன் வகைகள்லேயே பலவிதமான ரெசிபிஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வகையில் செட்டிநாட்டு வஞ்சரம் மீன் வறுவல் இப்போ தான் முதல் முறையாக போடுறேன். இதை நான் ஏற்கனவே ஒரு முறை செஞ்சு பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும்னு தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.